வரலாறு எப்போதுமே இரத்தத்தால் தான் எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று நாம் காணப்போகின்றது மனித குலத்தின் இறுதி அத்தியாயமாக இருக்குமோ என்ற அச்சத்தை உலக நாடுகள் மத்தியில் விதைத்துள்ளது. கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஒருபுறம் உலகின் மிகப்பெரிய வல்லரசு நாடு தன் சொந்த மண்ணிலேயே தன் நாட்டு மக்களால் சபிக்கப்பட்டு பெரும் புரட்சிக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. வீதிகளில் தீப்பற்றி எரியும் கார்கள், கண்ணீர் புகைகுண்டுகள், அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான விண்ணை பிளக்கும் கண்டன முழக்கங்கள் அமெரிக்கா தனக்குள்ளேயே எரிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரம் அங்கிருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் பாரசீக வளைகுடாவில் இருண்ட கடல் பரப்பில் உலகமே மூச்சை பிடித்து கொண்டு பார்க்கும் ஒரு பிரம்மாண்ட இராணுவ முற்றுகை அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. ஈரானின் பொருளாதார உயிர் நாடியான கார்க் தீவை எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என அமெரிக்க கடற்படை தனது முழு பலத்தையும் அங்கே குவித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தீவை பாதுகாக்க மரணத்தை கண்டு கொஞ்சமும் அஞ்சாத 10 லட்சம் ஈரானிய புரட்சிகர காவல் படை வீரர்கள், அதாவது IRGC படைகள் தங்களது விரல்களை துப்பாக்கியில் பிடித்த வண்ணம் காத்திருக்கின்றார்கள். இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான அதிகார பசி இன்று உலகை 3ஆம் உலகப் போரின் விளிம்பிற்கு கொண்டு வந்து நிற்கின்றது. இது இன்று ஒட்டுமொத்த உலகத்தினும் ஆகப்பெரும் கேள்வியாக மாறி நிற்கின்றது. வாஷிங்டன் டிசியின் வீதிகளில் இன்று நடப்பது ஒரு சாதாரண அரசியல் போராட்டம் மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் உயிர் வாழ்விற்கான போராட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அதிரடியான வெளியுறவு கொள்கைகள் இன்று அமெரிக்க மக்களை 2 துருவங்களாக பிரித்துள்ளன. எங்கள் வரிப்பணம் அமெரிக்காவின் வளர்ச்சிக்காகவா அல்லது மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்காக போர் செய்யவா என்ற ஒற்றை கேள்விதான் இன்று அமெரிக்க இளைஞர்களின் உதடுகளில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. வியட்நாம் போருக்கு பிறகு அமெரிக்கா காணும் மிகப்பெரிய போர் இதுதான் என்று பலராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அமெரிக்க தாய்மார்கள் வீதியில் இறங்கியுள்ளனர். எங்கள் பிள்ளைகளை இன்னொரு அர்த்தமற்ற போருக்கு பலி கொடுக்க மாட்டோம் என அவர்கள் கண்ணீருடன் முழக்கமிடுகின்றார்கள். ட்ரம்பின் நிர்வாகம் இதை இரும்பு கரம் கொண்டு அடக்க முனைகிறது. ஊடகங்கள் முடக்கப்படுகின்றது. எதிர்ப்பு குரல்கள் தேச துரோகமாக முத்திரை குத்தப்படுகின்றது. ஒருபுறம் பொருளாதார பலவீனம், இன்னொரு புறம் வேலையில்லா திண்டாட்டம். இவற்றையெல்லாம் மறைக்க அமெரிக்க அரசுக்கு இப்போது ஒரு போர் தேவைப்படுகின்றது. மக்களின் கவனத்தை திசை திருப்ப தேசபக்தி என்ற போர்வையில் ஒரு புதிய எதிரி தேவைப்படுகின்றான். அந்த எதிரிதான் ஈரான் என்று அமெரிக்க மக்களே கூறும் நிலைக்கு இன்று அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகமும் தள்ளப்பட்டு விட்டது. அமெரிக்க மக்கள் தேர் இஸ் நோ கிங் என்ற பெயரில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். டொனால்ட் ட்ரம்ப் மன்னர் அல்ல, அமெரிக்காவிற்கு எந்த மன்னரும் கிடையாது என்று டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிரான போராட்டத்தை அமெரிக்க மக்கள் வலுவாக ஆரம்பித்துள்ளனர். இந்த போராட்டம் எப்படி நடக்கப் போகின்றது, எப்படி முடிய போகின்றது என்பதை தாண்டி இந்த போராட்டம் ஆரம்பமானதே அமெரிக்காவிற்கு, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கும் ஒரு ஆகப்பெரும் பின்னடைவுதான் என்பதில் எந்தவித ஐயமும் இருக்க முடியாது. இப்போது மத்திய கிழக்கை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பகை இன்று நேற்று தொடங்கியதல்ல. இது பல தசாப்த காலங்களாக தொடரும் ஒரு நிழல் யுத்தம். ஆனால் இன்று அந்த நிழல் போர் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. நேரடியான மோதலாக மாறி ஆகப்பெரும் தலைவலியாக மாறிவிட்டது. இந்த போரால் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமும் சமனற்ற தன்மையில் காணப்படுகின்றது. இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வது அமெரிக்காவின் எழுதப்படாத சட்டமாக காணப்படுவதால் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படும் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா தனது போர் விமானங்களை அங்கே அனுப்பி வைக்கின்றது. இது அமெரிக்காவில் ஊடுருவி இருக்கும் இஸ்ரேலின் லாபியை தான் குறிப்பிட்டு காட்டுகின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அமெரிக்காவை இஸ்ரேல் எந்த அளவிற்கு பயன்படுத்தி கொள்ளுகின்றது என்பதில் இந்த போர் ஒரு எடுத்துக்காட்டாக மாறி நிற்கின்றது. ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை முடக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலின் நீண்டகால கனவாக இருந்தாலும் அதற்கு அவர்கள் ஈரானின் இராணுவ தளங்கள் மீதும் முக்கிய விஞ்ஞானிகள் மீதும் பலமுறை ரகசிய தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் இன்று
பழைய ஈரானாக இருக்கவில்லை. அவர்கள் தங்களை ஒரு பிராந்திய வல்லரசாக உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற முனைப்புடன் செயற்படுகின்றார்கள். ஹிஸ்புல்லா, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என மத்திய கிழக்கு முழுவதும் தங்களின் நிழல் படைகளை வளர்த்து வைத்திருக்கின்றார்கள். இஸ்ரேலின் நாலாபுரமும் சூழ்ந்துள்ள அந்த நிழல் படைகள் இஸ்ரேலின் அயன்டோம் பாதுகாப்பு அரணையை திணறடிக்கும் அளவிற்கு ஆக பெரும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இன்று ஈரானும் அந்த தாக்குதலில் அயன்டோமை திணறடித்து தனது ஏவுகணைகள் மூலமான பல தாக்குதல்களை நடத்தி வருவதை எங்களால் கண்கூடாக பார்க்க முடிகின்றது. இந்த நிலையில்தான் இஸ்ரேலை காக்க அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என அமெரிக்க ஊடகங்கள் கருத்து தெரிவித்தாலும் இந்த போரில் அமெரிக்காவை முழு மூச்சோடு இறக்கியது நெதன்யாகு என அமெரிக்க மக்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அமெரிக்காவிற்குள் நடக்கும் இந்த போராட்டத்தினுடைய ஒட்டுமொத்த காரணமும் அமெரிக்காவினுடைய வரிப்பணம், அமெரிக்க மக்களினுடைய இரத்தம், அமெரிக்க வீரர்களுடைய உயிர் இஸ்ரேலுக்காக இழக்கப்பட வேண்டியது அல்ல, அது அமெரிக்காவிற்காக மட்டுமே இழக்கப்பட வேண்டியது. ஈரான் அமெரிக்காவிற்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல என பாதுகாப்பு அமைச்சகமே சொல்லி இருந்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னிச்சையாக செயற்பட்டு ஒரு போரை ஆரம்பித்து விட்டார் என்ற கோபம்தான் இன்று அமெரிக்க மக்கள் மனதில் எழுந்துள்ளது. இந்த போராட்டமும் அதற்காகத்தான் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேர் இஸ் நோ கிங் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம். நீ மன்னன் அல்ல, அமெரிக்காவிற்கு எந்த மன்னனும் கிடையாது. அதனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என்றுதான் அமெரிக்க மக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, அமெரிக்க இராணுவத்தின் திட்டம் என்ன? ஈரானை நேரடியாக தாக்கினால் அது ஒரு முடிவில்லாத போராக மாறும் என்பது டொனால்ட் ட்ரம்புக்கும் பென்டகனுக்கும் தெரிந்திருந்தாலும் ஈரானின் கழுத்தை நெரிக்க ஒரு சுலபமான வழியாக அமெரிக்கா தேர்ந்தெடுத்தது கார்க் தீவை முற்றுகையிடுவது மட்டுமே. பாரசீக வளைகுடாவில் உள்ள இந்த சிறிய தீவுதான் ஈரானின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் இதயம். ஈரானின் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதி ஆகுவது இந்த தீவின் வழியாக மட்டுமே. இந்த தீவை கைப்பற்றிவிட்டால் ஈரானின் பொருளாதாரத்தை ஒரே இரவில் முடக்கிவிடலாம் என்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆக பெரும் மடைத்தனமான சிந்தனைதான் இன்று அமெரிக்க மக்களை இந்த போராட்டத்தில் தள்ளி உள்ளது என அமெரிக்க ஊடகங்களே கருத்து தெரிவித்து வருகின்றது. அப்படியென்றால் இந்த தீவை கைப்பற்றுவது ஏன் மடைத்தனமென அவர்கள் சொல்லுகின்றனர். அமெரிக்க போரியல் ஆய்வாளர்களின் கருத்துகளின்படியே இந்த தீவை கைப்பற்றுவது என்பது சுலபமான காரியம் அல்ல. அதற்கு ஆக பெரும் விலைகளை கொடுக்க வேண்டி நேரிடும். அது மட்டுமில்லாமல் அந்த தீவை கைப்பற்றினாலும் அந்த தீவை கைப்பற்றி பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமான விடயம் மற்றும் ஆக பெரும் செலவுகளை இழுத்து தள்ளக்கூடிய ஒரு செயற்பாடு என்று அவர்கள் கூறுகின்றனர். இதில் டொனால்ட் ட்ரம்பும் பென்டகனும் ஏன் இந்த முடிவை எடுத்தார்கள் என்பதுதான் இன்று அமெரிக்க மக்களின் கேள்வியாக மாறி நிற்கின்றது. இதற்காக பல்லாயிரக்கணக்கான அமெரிக்க கடற்படை வீரர்கள், யுஎஸ் மெரீன் ஃபோர்ஸ், விமானம் தாங்கி கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் என ஒரு மாபெரும் படையெடுப்பையே அமெரிக்கா கார்க் தீவை சுற்றி குவித்துள்ளது. வானத்தில் F-35 போர் விமானங்கள் வட்டம் அடிக்க, கடலில் டெஸ்ட்ராயர் கப்பல்கள் அணி வகுத்து நிற்கின்றன. உலகமே இந்த முற்றுகையை பார்த்து பதறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய தீப்பொறி போதும் இந்த முற்றுகையை ஆகப்பெரும் போராக, ஆகப்பெரும் உலக போராக மாற்றுவதற்கு. ஆகவேதான் ஒட்டுமொத்த மக்களும் இதற்கு இப்படியான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். ஆனால் அமெரிக்காவின் இந்த மிரட்டல்களுக்கு ஈரான் பயந்து விட்டதா என்ற கேள்விக்கு இல்லை என்றே பதில் வருகின்றது. இங்குதான் ஈரானின் அதிர்ச்சி அளிக்கும் வியூகம் காத்திருக்கின்றது. அமெரிக்கா ஒரு சாதாரண இராணுவத்தை எதிர்கொள்ளவில்லை. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை, அதாவது IRGC-யை அவர்கள் எதிர்கொள்ளுகின்றார்கள். இன்று கார்க் தீவையும் ஈரானின் கடலோர பகுதியையும் பாதுகாக்க 10 லட்சம் IRGC வீரர்கள் தயார் நிலையில் நிற்கின்றார்கள். அவர்கள் நவீன ஆயுதங்களை மட்டும் நம்பியவர்கள் அல்ல, தாய் நாட்டிற்காகவும் தங்கள் மதத்திற்காகவும் உயிரை தியாகம் செய்ய துடிக்கும் தற்கொலை படையினர். கார்க் தீவை நிலத்தடி முழுவதும் நூற்றுக்கணக்கான சுரங்கங்கள் தோண்டப்பட்டுள்ளன. கடற்பரப்பிற்கு கீழே கன்னி வெடிகள் மிதக்க விடப்பட்டுள்ளன. ஷாஹித் வகை ட்ரோன்கள் பல்லாயிரக்கணக்கில் அணிவகுத்து வைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் அங்கு வரக்கூடிய அந்த போர் கப்பல்களுக்கும் அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கும் ஆக பெரும்
அச்சுறுத்தலாக மாறி நிற்கின்றது. இந்த இராணுவ வீரர்கள் எப்படி கார்க் தீவை முற்றுகையிடப் போகின்றனர், அல்லது அமெரிக்காவிற்குள் நடக்கும் இந்த போராட்டம் இந்த முற்றுகையை ஒட்டு மொத்தமாக நிப்பாட்டி விடுமா என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எழும்பியுள்ளது. ஒட்டுமொத்த உலகமும் மூச்சுகளை பிடித்தவாறு இந்த போராட்டம் எப்படி மாறப்போகின்றது, இந்த போர் எந்த நிலையை அடைய போகின்றது, மீண்டும் மற்றுமொரு ஈராக்காகவோ ஆப்கானிஸ்தானாகவோ மற்றுமொரு வியட்நாமாகவோ இந்த போர் மாறிவிடுமா என்ற கேள்விதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும் எழும்பியுள்ளது. அமெரிக்க மக்கள் தங்கள் மண்ணிலேயே போராட்டம் செய்வதற்கான காரணம் மீண்டும் ஒரு வியட்நாம் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான். அப்படியென்றால் இந்த போராட்டம் எந்த வகையில் இந்த போரிற்கு உதவியாக இருக்க போன்றது, நமக்கு இந்த போராட்டம் எந்த வகையில் உதவியாக இருக்க போன்றது, இந்த போராட்டத்தின் மூலமாக அமெரிக்கா இந்த போரில் இருந்து பின் வாங்குமா? இதை பொறுத்திருந்து பார்ப்போம். இது IBC தமிழ்.